மக்களே இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கிளம்புனதுலேருந்து திருச்சியில் பேசி முடித்த வரைக்கும் லைவ் உட்காந்து முழுமையாக பார்த்தேன். சரிப்பா, ஓகே, இதனால நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த லைவில் எனக்கு சில விஷயங்கள்லாம் முக்கியமாக பட்டுச்சு, அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோ. அதாவது ஒரு 7-8 பாயிண்ட் 7-8 விஷயங்களை நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 7-8 விஷயங்களும் அந்த லைவில் தான் இருந்துச்சு. அந்த 7-8 விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மைக்குமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படிப்பட்ட சில அப்சர்வேஷன்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக தலைவர் விஜய் அவர்கள்ட்ட ஆரம்பிக்காமல் ஒரு சிங்கப்பன்ட்டு ஆரம்பிக்கிறேன். நான் சைடில் ஒரு நியூஸ் கார்டு போடுறேன். நான் ஃபுட்டேஜ் போட்டால் பாலிமர் காப்பிரைட் அடிச்சிடுவாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட்டேஜை பார்த்தா அல்லது இந்த நியூஸ் கார்டை பார்த்தா அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக அது என்ன இன்சிடென்ட் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் ஞாபகம் வரும். தலைவர் விஜய் அவரோட வாகனம் வருதுங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியில் அப்படியே வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது சென்னையிலேருந்து வண்டி வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. சென்னை ஏர்போர்ட்டை நோக்கி போகும்போது ஒருத்தர் பைக்கில் போகும்போது பக்கத்தில் வந்து விஜய் அண்ணா வண்டி பக்கத்தில் வந்து சவுண்டாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்றைக்கி எத்தனை பேரை சாவடிக்க போகிறானோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருங்க. எவ்வளோ காண்டாகுது. வீடியோக்கில் எவனாது விஜய் அண்ணா கொலகாரன் சொன்னாவே எனக்கு உச்சபட்சமாக கோவம் வரும். நீ வேற என்ன வேணா சொல்லிட்டு போய், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. கொலகாரன் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் எனக்கு சத்தியமாக கோவம் வரும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் அந்த மாதிரி வார்த்தையை பதிவு செய்யும்போது பக்கத்தில் இருந்த ஒரு லேடி, அந்த லேடி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டை கொடுத்துட்றேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நின்றாடே பதில் சொல்கிறா, யாரா கொலகாரன், என்னடா பேசிட்டு போகிற நீ அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டாக மறுபடியும் ஒரு சவுண்டு விட்டாங்க. அவங்க கத்து மேலே உட்காந்து லைவ் போடுவாங்கல்ல ஊடகங்கள், அந்த ஊடகத்தோட மைக்கில் கேட்குதுன்னா அவங்க எவ்வளோ லவுடாக கத்திருப்பாங்கன்னு பாருங்களேன். அது உண்மையான கோபம். அதாவது ஒரு தலைவரோட நிகழ்ச்சியில் ஒரு விபத்து மூலமாக சில பேர் இறந்து போகிறாங்க, அது நடக்கக்கூடாதுங்க. அப்படி நடந்து போனால் அது பேர் விபத்து. திமுக மாநாட்டில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொலகாரன் சொல்ல முடியுமா? நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்களுடைய பாதுகாப்பாளர்கள் வண்டி வந்து யாரோ ஒருத்தரை இடிச்சிருச்சு, அதனால ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. அப்போ அவர் என்ன கொலை பண்ணிட்டாரா? அவரோட கூட்டத்திலே ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. இவர் நேரடியாக போயிட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போயிட்டு மாலை எல்லாம் போட்டார். அப்ப எடப்பாடி பழனிசாமி கொண்டான்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. அது ஒரு விபத்து, நடக்கக்கூடாது, நடக்குது. அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அத்தனை செய்கிறோம். அதையும் தாண்டி நடக்குது. அதில் நம்ம என்ன பண்ண முடியும்? அது என்ன கொலகாரன் பேசும்போது அந்த லேடி விட்ட சவுண்டு அப்படியா அப்பா ஃபீல் கம்ப்ளீட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தோணுச்சுங்க. இதை நான் முதல்ல ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரெண்டாவது, தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வண்டிக்குள்ளே உட்காந்து அவர் போகும்போது தான் வண்டிக்கிட்ட வந்து விஜய் அண்ணாவை பார்த்தணும் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வந்து அவரோட வண்டியை வந்து அப்படியே மொச்சு அப்படியே நின்று இவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி விஜய் அண்ணா எந்திரிச்சு நின்று ரோடு ஷோ கை காமிச்சிக்கிட்டே போனாருங்க. எவ்வளோ வேகமாக வண்டி போணுச்சு லைவ் பார்த்து அத்தனை பேருக்கு தெரியும். ஏன்னா வண்டி வேகமாக போகணுன்னா விஜய் அண்ணா மேலேருந்து அவரை ஒரு தடவை பார்க்கணும். மக்களுக்கு வேறு எந்த அசையும் கிடையாதுங்க. அவரை ஒரே ஒரு தடவை பார்த்து இப்படி கை காமிக்கணும், நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறது மக்களை விட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளவு ஆர்வமாக இவ்வளவு உற்சாகமாக அது வேலை நாளாக இருந்தாலும் சரி, வீக்கெண்டாக இருந்தாலும் சரி, தலைவர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்காண்டி நேரம் ஒதுக்கி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் வண்டிக்குள்ளே உட்காந்து விஜய் அண்ணா இருக்கும்போது அந்த வண்டியில் இருக்கிறவரை பார்க்கறதுக்கு நிறையா முந்தி அடிச்சு வராங்க. அதனால தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆனால் இன்னைக்கு விஜய் அண்ணா அந்த மிக முக்கியமாக வந்து ரோடு ஷோ பண்ணார் பார்த்தீங்களா? ரோடு ஷோ பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தகுதியான ஒருத்தர்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதினா அது தலைவர் விஜய் அவர்கள் தான். இவர் தான் ரோடு ஷோ பண்ணணும். ஆனால் இவரை பண்ண விட மாட்டாங்க. இவரை தவிர்த்து மற்ற எல்லாருமே ஷோடு ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ரோடு ஷோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டெல்லாம் ஷோ பண்ணுவாங்க, மற்றபடி வேற எதுவும் கிடையாது. உண்மைக்குமே ரோடு ஷோ பண்ணுறதுக்கு தகுதியான ஒரு அரசியல்வாதினா அது தலைவர் விஜய் அவர்கள் தான். ரொம்ப பக்காவாக இன்றைக்கி ரோடு ஷோ பண்ணும்போது எல்லாருமே அப்படியே அழகாக பார்த்துட்டு போனாங்க பார்த்தீங்களா? அந்த ஃபுட்டேஜை நான் முடிஞ்சால் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும். அவர் அழகாக போய் நின்னோன்னே அந்த மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது அவ்வளோதான், ஈஸியாக வண்டி போகுது. எந்த லொக்கேஷனில் பேசணுமோ அந்த லொக்கேஷனில் போய் நிப்பாட்டுறாங்க. அந்த லொக்கேஷனில் ஒரு பக்கம் பேரிகார்டு போட்டு எல்லாத்தையும் தடுத்து வச்சுருந்தாங்க. நடுவில் விஜய் அண்ணா பேசுனாங்க. பக்காவான ஆடியோ அங்கே கிடச்சிச்சு. மக்களும் கேட்டாங்க, விஜய் அண்ணாவும் மக்கள்கிட்ட பேசுனாங்க. பார்த்து அழகாக கடந்து போய்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ தான். காவல்துறை ஒரு நல்ல பாதுகாப்பு அங்கே கொடுத்தாங்க. நல்ல பாதுகாப்பை கொடுத்தபோது தான் எங்களால் இவ்வளவு சூப்பராக அந்த விஷயத்தை பண்ண முடிஞ்சு. இதைத்தான் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம். வேறு எதுவுமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறது நான் சொல்ல வர ரெண்டாவது விஷயமா இருக்கு. இப்போ மூணாவது மிக முக்கியமான விஷயம், நடுவில் விஜய் அண்ணா லைவ் போயிட்டே இருக்கும்போது வண்டியிலேருந்து இறங்கி வந்து ஒரு சில பேரை பார்த்துட்டு மறுபடியும் வண்டிக்குள்ளே போயிருப்பாங்க. மேபி அந்த ஃபுட்டேஜ் வேணா நான் போடுறேன். உங்க விஜய் நான் வர
விசில் அடிக்க ரெடியா? பார்த்தீங்களா ஏன் இந்த ஒரு சினாரியோ நடந்துச்சுன்னா, இவர் வண்டியில் அப்படியே மேலேருந்து அப்படியே பார்த்துட்டே வராருங்க. இப்போ ஒருத்தர் முன்னாடி சொல்லிட்டு போனார்ல, விஜயண்ணா வந்து கொலகாரன் விஜயண்ணா சொல்லிட்டு போனார்ல, அந்த விஜயண்ணா என்ன பண்ணாருங்கிறத நான் சொல்கிறேன். வண்டியில் வந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தங்க கீழே விழுகிறத உடனடியாக பார்க்குறாரு. பார்த்தோன்னே வண்டியிலேருந்து இறங்கி வந்து ஒரு லேடி ஒருத்தங்க விழுந்துட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் மேபி இருந்திருக்கலாம். அவர் வண்டி ஓட்டுறாரு. பின்னாடி உட்காந்து அந்த லேடி கீழே விழுகும்போது வந்து பார்த்து, என்னங்க ஒன்றும் ஆவலை இல்லை, நிதானமாக வண்டி ஓட்டுங்க பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு நலம் விசாரிச்சுட்டு மறுபடியும் வண்டிக்கு போயிட்டு போனாருங்க. இவர் தான் நீங்கள் அத்தனை பேரும் இவ்வளோ காலமாக கொலகாரன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அவர் ரோடு ஷோ பண்ணும்போது அவர் மேலே நின்று அவர் முன்னாடி ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அவர் பார்த்துட்றாருங்க. அவருக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளே லைவில் பின்னாடி தான் பார்க்குறோம். அது நமக்கே தெரியாது, அவருக்கு எப்படி தெரியும்? அதனால தான் சொல்கிறேன், இந்த கொலகாரங்கிற அந்த நரேட்டிவ்லாம் செட் பண்ணாதீங்க. என் தலைவன் தங்கம் அப்படிங்கிறது மூணாவது மிக முக்கியமான விஷயத்தில் ரொம்ப தெளிவாக நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த வே ஆஃப் அப்ரோச்சில் விஜய் நான் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, நான் ஃபுட்டேஜ் போகிறேன் பாருங்கள். அது மாதிரி 100% ஒரு நியாயமான ஒரு ஆட்சியை நாம கொடுப்போங்க. 100% நீங்க இந்த விஜய நம்பலாமுங்க. நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன்? அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. மக்கள்கிட்ட அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகும். என்ன தெரியுமா, ஒரே ஒரு முறை எனக்கு வாக்கு போடுங்க, ஒரே ஒரு தடவை எனக்கு சான்ஸ் கொடுங்க. திமுகன்னு மாற்றி ஓட்டு போட்டீங்க. ஒரு முறை உங்கள் அண்ணன் உரிமையாக வாக்கு கேட்குறேன், உங்கள் பிள்ளை உரிமையாக வாக்கு கேட்குறேன், உங்கள் தம்பி உரிமையாக வாக்கு கேட்குறேன், ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற அந்த வே ஆஃப் அப்ரோச் இருக்குல்ல, ரொம்ப அழகாக பண்ணுறாருங்க, இயல்பாக பண்ணுறாருங்க. ஒரு மாதிரி ஹை பிச்சுக்கு போயிட்டு அப்படியே அழகாக ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு முறை வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் கேட்குற அந்த டோன் இருக்குது பார்த்தீங்களா, கிளாசிக்குங்க. பாட்டு பாடினார் பார்த்தீங்களா, அதெல்லாம் பீப்புள்கிட்ட எளிமையாக கனெக்ட் ஆகும். பக்க அரசியல்வாதியாக நம்ம தலைவர் விஜய் அவர்கள் மாறிட்டாங்க. ஏன்னா கொடுக்கப்பட்ட 10 நிமிஷத்தில் மக்களோட அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணிக்கிறாரு. முதல்ல எடுத்தோன்னே எப்படிமா பேசுனாரு, என்னங்க சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீட்டில் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குதா, ஆமாங்க நிறையா பிரச்சனை ஆகுதில்ல, நிறையா பஞ்சாயத்து ஆகுதில்ல. அது எப்படின்னா நம்ம அண்ணன்ட்ட பேசுவோம்ல, நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட பேசுவோம்ல, அந்த வே ஆஃப் கனெக்ட் அவர் இயல்பாக உருவாக்கிறாருங்க. ஏன்னா அவர் உண்மைக்குமே நம்மளை ஒரு குடும்பமாக பார்க்குறாரு, நம்மளும் அவரை குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்குறோம். அந்த வே ஆஃப் அப்ரோச் அவ்வளவு பக்காவாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது அவருடைய பேச்சு. இன்னைக்கு எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப டேட்டா பேஸாக இல்லாமல் ரொம்ப அழகாக எமோஷ்னலாக குறுகிய டயத்தில் மக்களோட அவ்வளோ அழகாக பிச் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்ற 4வது மிக முக்கியமான விஷயம். இப்போ 5வது பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் சில முன்னாடி தலைவர் விஜய் அவர்கள் சூஸ் பண்ணார் பார்த்தீங்களா, உண்மைக்குமே அதற்கு பின்னாடி ஒரு அற்புதமான அரசியல் யுகம் இருக்குங்க. ஏன்னா எம்ஜிஆரை இந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இதற்கு முன்னாடி நம்ம அப்பா தாத்தா அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் கண்டிப்பாக எம்ஜிஆரை பார்த்துருப்பாங்க. இன்னைக்கு எம்ஜிஆர் இருந்திருந்தால் அந்த திமுக விஜயண்ணாக்கு என்னென்ன மாதிரி நெருக்கடிகள் கொடுத்துருப்பாங்களோ அதே நெருக்கடியாக அன்னைக்கு கொடுத்தாங்க. அவர் 1987 இறந்து போயிட்டார். 87 இறந்து போனாலும் அவருக்கும் ஒரு படம், அதாவது உலகம் சுத்தும் வாலிபன் அப்படிங்கிற படம் பிரச்சனை அனுப்பிச்சு இன்னைக்கு விஜயண்ணாக்கு ஜனநாயகம். அதே மாதிரி எம்ஜிஆர் அவங்களோட அந்த பயண திட்டம்லாம் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த டைம் வருங்கிறது அந்த டைம் வர்றதா இருக்கட்டும், அந்த டைம்னா இந்த டைம். அதே மாதிரி இவரோட எம்ஜிஆரோட அந்த கூட்டத்தில் சில பேர் வந்து இந்த மாதிரி முந்தி அடிச்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது, இது எல்லாமே நடக்குமா, அது இன்னைக்கு விஜய் அண்ணாவோட கூட்டத்தில் நடக்குது. ஸோ எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர் மீண்டும் உருவாகிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை பேர்ட்டையும் நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகணும்னா எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் உண்மைக்குமே ஆமாப்பா அன்னைக்கு நடந்த அவங்க லைட்டாக யோசிச்சு பார்த்தாவே அன்னைக்கு எம்ஜிஆருக்கு நடந்துச்சு, இன்னைக்கு விஜய் நடக்குது. அன்னைக்கு கலைஞர் கொடுத்தாரு குடைச்சல், இன்னைக்கு ஸ்டாலின் கொடுக்குறாரு குடைச்சல். அப்போ வேற எதுவும் கம்பேரிசன் இல்லை. அப்போ எம்ஜிஆர் வந்த பிறகு என்ன பண்ணாரு, சாப்பாடு மதிய உணவு திட்டமாக அந்த காலகட்டத்தில் போட்டாங்க. காமராஜ் அவர்கள் ஆட்சி காலத்தில் அதை சத்துணவு திட்டமாக மாற்றினாரு. விஓஓ சார்ந்த விஷயத்தை கொண்டு வந்தார். ஏகப்பட்ட நல்லதை எம்ஜிஆர் செஞ்சார். இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் தான் வெற்றி பெற்ற ஒரு தலைவராக இருந்தார். அதே மாதிரி ஒரு நெருக்கடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அண்ணா கொடுக்குறாங்க. அப்போ நம்ம விஜய் அண்ணாக்கு பக்கபலமாக துணையாக நிற்கணும் அப்படிங்கிறத
எம்ஜிஆர் கால அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அந்த அரசியல்வாதிகளுக்கு அந்த மக்களுக்கு போய் சேரணும்னா தலைவர் எம்ஜிஆருங்கிற அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது பொலிட்டிக்கலாக பாருங்கள் பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்ல வர்ற மிக முக்கியமான விஷயமா இருக்குது. இதையும் நீங்கள் கடந்து போனீங்கன்னா மிக முக்கியமாக அதை பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. எம்ஜிஆர் வந்து இருக்கிற வரைக்கும் திமுக தூங்கவே இல்லை, இன்றைக்கி விஜய் அண்ணா இருக்கிற வரைக்கும் திமுக தூங்கலை. எம்ஜிஆர் விஜய் அண்ணா ஒரே பிக்சரில் நிற்கும் போது அது திமுக அதிமுகவில் எம்ஜிஆரை மறந்துட்டாங்க. இந்த திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேருக்குமே என்னப்பா இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க, என்னப்பா வேற லெவலில் பண்ணுறாங்க, இவர் நடிகர் நினைச்சோம், இவர் என்ன பக்கா அரசியல்வாதியோட ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதியாக மாறிட்டாரு, பக்காவா அரசியல் புரிஞ்சுக்கிட்டாருங்க அவரு. ஏன்னா உண்மையின் பக்கம் நிற்கிறாரு. எம்ஜிஆர் இவர் தான், வேற யாரும் கிடையாது. எம்ஜிஆர் பேரில் வேணா நம்ம கட்சி வச்சிருக்கலாம், எம்ஜிஆரை எதிர்த்து வேணா நம்ம அரசியல் பண்ணியிருக்கலாம், ஆனால் எம்ஜிஆர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் தான். அது அழகாக பிச்சாகும் போது நான் நிச்சயமாக சொல்கிறேன், பொதுமக்கள் மத்தியில் அந்த எம்ஜிஆர் கால விசுவாசிகள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். இறுதியான ஒரு விஷயத்தை சொன்னால், நம்மளை தான் தற்குறி பசங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஃபுட்டேஜ் போகிறேன், பார்த்துட்டு வாங்க. தலைவர் பேசி முடிச்சிட்டாரு. அந்த இடத்த நம்ம அழகாக சுத்தப்படுத்தி அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்து பேரிகார்டெலாம் எடுத்து கொடுத்து அங்கே போடப்பட்ட குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சு கொடுத்து தான் போகிறாங்க. நம்ம பசங்களை தான் தற்கொலைன்னு சொல்கிறாங்க. என்ன ஒரு விஷயம், அவரை பார்க்குறதுக்கு ஆர்வப்பட்டு இந்த மாதிரி முந்தி அடித்து போவாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவும் நம்ம பண்ண மாட்டோம். அவரை ஒரு தடவை பார்த்துட்டா போதுமே. இன்றைக்கி ரோடு ஷோ பண்ணும்போது நிறைய பேர் நீங்கள் நல்லா லைவாக பார்த்தீங்கன்னாவே ஒரு தடவை அண்ணனுக்கு கை காமிச்சிட்டு அப்படியே பின்னாடியே அழகாக போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவரை பார்க்கணுங்கிறதுக்கு தான் அந்த முந்தி அடித்து வர்றதுலாம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு மனநிறைவாக அமைஞ்சிருக்கு. தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறாங்க, அடுத்து நெல்லையில் கூட்டம் இருக்கதா சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கு மாலை போட்டு ஒருத்தர் எழுதியிருந்தார், ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தார். வாத்தியாருக்கு மாலை போட்டு வாத்தியரை ஆரம்பிச்சிட்டார் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப பக்காவாக ரொம்ப சரியாக அடுத்தடுத்த விஷயங்கள் அனுமதி கிடைக்க தலைவர் விஜய் அவரோட பிரச்சாரம் ரொம்ப கிளாசிக்காக நடக்கும். காவல்துறைக்கு இந்த வீடியோ மூலமாக நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குளத்தூரில் நீங்கள் பண்ணதை ரொம்ப கோவப்பட்டு பேசியிருந்தோம். நீங்கள் தப்பு பண்ணும்போது கோவப்படுறோம், நீங்கள் சரியான ஒன்றை செய்யும் போது நாங்களே உங்களை பாராட்டுறோம். ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பாதுகாப்பை கொடுத்தீங்க. உங்களுடைய பாதுகாப்புக்கு என்னுடைய பெரிய நன்றி. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இது என்னோட அப்சர்வேஷன். இது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் பார்த்தது இருந்தால் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாருக்கும் அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கலாம். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவாக ஏகப்பட்ட விஷயங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.